ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏஜ் அஃபீஷியல். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக விளாட போகிறோம். கிரிக்கெட்டும் கிடையாது, ஃபுட்பாலும் கிடையாது, சப்வே சர்ஃபர்ஸும் கிடையாது. ஸ்குவிட் கேம் விளாட போகிறோம். வேறு எந்த கேமில் நம்ம ரோப்ளாக்ஸில் தான். ஸோ இது வந்து ஸ்குவிட் கேம் சீசன் 2 தான் விளாட போகிறோம். ஸோ நம்ம சேனலை மாற்றலாம், பேரை மாற்றலான்ற ஒரு முடிவில் இருக்கோம். ஏன்னா நம்ம ஆர்ட் கேமிங் ஏஜ் அஃபீஷியல்னா ஆர்ட் கேமிங் அஃபீஷியல் தான். ஆனால் நம்ம எல்லாமே போட்டுட்ருக்கோம். லைக் ஒரு மாதிரி விளாக் மாதிரி ஸ்பின் பால் எப்படி பண்ணுறது நிறைய போட்டுட்ருக்கறதுனால ஒரு காமனான பேர் மாதிரி வைக்கலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பேர் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு லைக் எல்லா விதமான வீடியோஸும் போடுறவங்களோட சேனல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் என்ன பேர் வைக்கிறதுன்னு. ஸோ உண்மையிலே வேறு மாதிரி ஒரு கேம் ரோப்ளாக்ஸு. பட் என்ன ஒரு இதுனா ஹீட் ஆகிடும் ஃபோனு டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விளாண்டிங்கன்னா ஹீட் ஆகிடும். இன்னொன்று நெட்டும் கொஞ்சம் இழுக்கும், லைக் ஃப்ரீ ஃபயர் மாதிரி இழுக்கும். ஸோ அதனால தான். ஸோ நம்ம பேர் வந்து கிளர்க் 2330 வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்ல ஒரு பேராக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது guys இங்கே மேட்ச்சு. ஸோ எஸ் ஸ்குவிட் கேம் 2 வேற மாதிரி. ஸோ இங்கே செம்மையான ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சீரீஸை கண்டினியூ பண்ணலாமான்னு போடுங்க, கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரெட் லைட் க்ரீன் லைட் தான் ஃபஸ்ட்டு இது. அதுதான் மெயினான ஸ்குவிட் கேம். அதான் விளாடவும் போகிறோம். க்ரீன் லைட்டில் இருக்குது, போங்க ரெட் லைட். பக்கத்தில் அந்த சோல்ஜர்ஸ் இல்லை, அதனால தப்பிச்சிடும். ஸோ திருப்பி ரெட் லைட் வரா மாதிரி. ஸோ அடுத்த பந்துன்ற கிரிக்கெட் விளையாட அடுத்த பந்து தாங்க கைஸ் வருது. ஸோ க்ரீன் லைட் வந்துருச்சு. சீக்கிரம் போகணும். அந்த டால் பக்கத்தில் இல்லை, வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தடவை குடுக்குன்னு ஓடிடலாம். எஸ் வந்துட்டோம். எஸ் நம்ம ஈஸியாகவே வின் பண்ணியிருக்கோம். ஸோ வரா மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைட்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. லைக் ஆல்ரெடி நான் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் வீடியோக்கு. ஏன்னா என்னன்னா டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. யார்ட்டையும் நம்ம அடி வாங்காமல் இருக்கணும். நம்ம வந்து ஹெல்த்து, இன்ஜுரி, கிரிட்டிக்கல் அப்படின்னு 3 இது இருக்குது. ஹெல்த்துனா நல்லா தான் சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இன்ஜுரினா லைட்டாக இன்ஜுரி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். கிரிட்டிக்கல்னால் அளவு தான் அப்பயே செத்துருவோம். ஸோ அதான் அந்த லைட்ஸ் ஆஃபோட இது. ஸோ இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து நம்மளோட பழைய சேனல்லாம் இப்போ டெர்மினேட் ஆகிடுச்சு. அதில் பார்த்த வியூவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அமாங்கஸ் நிறையா போட்டிருப்போம். ஸோ அமாங்கஸும் விளாட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கமெண்ட்டை பண்ணி விடுங்க. கண்டினியூ அமாங்கஸ்னு போடுங்க, இல்லை அமாங்கஸ் வேணும்னு போடுங்க. ஏன்னா ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் ஆரம்பித்து வேஸ்ட் தானே. ஸோ அமாங்கஸும் ஆரம்பித்து இதையும் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள், இல்லை அமாங்கஸ் மட்டும் போதும்னான்னு சொல்லுங்கள். ஸோ எது வேணுமோன்றதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நிறைய ஆர்ட் வீடியோஸும் போட்டிருக்கோம் ரீசெண்டாக. ஸோ நம்ம வந்து ஆர்ட்டில் ஒரு சேலஞ்ச் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது உண்மையில ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்குது. வரக்கம்போது நம்ம சாட் ஜிபிடிலேருந்து தான் எப்படி இப்போ ஒரு நம்ம கேமிங்க்கு ஒரு சாட் ஜிபிடிலேருந்து வாங்கினோமோ அதே மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் க்ரீன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நமக்கு. ஏன்னா யார்ட்டையும் நம்ம அடி வாங்கியிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக தான் இருக்கோம். நம்ம இன்னும் 23 செகண்ட்ஸ் நம்ம தாக்கு பிடிக்கணும். ஸோ இதை நான் கொஞ்சம் ஓட்டிடுறேன். 2000 years later. ஸோ எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சுட்டு இப்போ 6 legs அப்படின்ற ஒரு சேலஞ்சுக்கு வந்திருக்கோம். ஸோ எஸ் நம்ம குரூப்பாக இருக்கோம். எஸ் இன்னும் அந்த டைமிங் முடிகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் கைஸ். இன்னும் 10 செகண்ட்ஸ் பக்கம் இருக்குது நமக்கு. ஸோ இருங்க இதையும் ஓட்டிடுறேன். 2000 years later. ஸோ எஸ் நம்மளை அந்த ரெயின்போவில் அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க. 2 பேர் தான் இருக்கும். எல்லோரும் எங்கேன்னு தெரில, வெளில போயிட்டாங்கன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இதில் என்னென்னு நிறைய பேத்துக்கு இந்த கேம் பற்றி தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சோல்ஜரும் ஒவ்வொரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டோனை கரெக்டாக கல்லடி, இந்த பின்னை கரெக்டாக பிங்க்கில் வை, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண தான் நம்ம நோந்து கடைசி போகணும். அதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இல்லைனா அங்கேயே சுட்டுருவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற சேலஞ்சை மரியாதையாக முடிச்சிடணும், இல்லைனா மரியாதை கிடையாது கிளம்பிடு அப்படின்றாங்க. ஸோ தட்ஸ் த ரூல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா பிங்க்கில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும். அதான் வந்து இது அதான் ஃபஸ்ட்டு சேலஞ்சே நமக்கு இந்த இதுதான் வந்திருக்கு. ஸோ எஸ் 1 இன்னும் 5 தடவை இந்த மாதிரி பண்ணணுமா. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் செகண்ட்ஸ் அங்கே சைடில் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ எஸ் இல்லைங்க ஒரு நுனி. ஆனால் நீங்கள் செகண்ட்ஸ்குள்ளே பண்ணிடணும். எவ்வளோ வேணால் சான்ஸ் எடுத்துக்கலாம், பட் செகண்ட்ஸ்குள்ளே பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு இன்னொரு 3 தேவை. நம்ம 3 எடுத்துருவோமான்னு தெரில. எடுக்கலை. ஐயோ டெட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை. ஸோ அமாங்கஸ் விளாட்லாமான்றது கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் போட முடியும். தெரிஞ்சு அவுட்டுன்னு நினைக்கிறேன். ப்ரோ செகண்ட்ஸ் போகுது ப்ரோ. பாடா முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதை அமுத்திட்டே இருக்கணும். அது ஒவ்வொரு இடத்துல வரும், நம்ம அதை அமுத்திட்டே இருக்கணும். அது வந்து ஒரு சேலஞ்சு. இதெல்லாம் நம்ம முடித்தா தான் உயிரோடு இருக்க முடியும், இல்லைனா அவ்வளோதான். இல்லை ரோப்ளாக்ஸ்லேயே வேறு ஏதாச்சும் கேம் விளாண்டு போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா நீங்கள் கமெண்ட் பண்ண எஸ் ஒரு வேளையா யூ டைட், எஸ் செத்துட்டோம். கடைசி இது பண்ணல.
அதனால் சேர்த்துட்டு ஸோ ரீட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ எங்கேயும் போயாதீங்க, ரீட்ரை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அமாங்கஸ் கண்டினியூ அமாங்கஸ் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ரோப்ளாக்ஸ்லேயே வேறு ஏதாச்சும் கேம் விளாட்ணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு போஸ்ட்டு போடுறேன், அதில் ஓட் பண்ணுங்கள். இத்தனை பேருக்கு எவ்வளோ தேவைன்னு பார்ப்போம். அந்த ஓட்டிங் பொறுத்து நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ ட்ரை சீரிஸ் வந்து போடலாம் தான் இருந்தோம். பட் கிரிக்கெட்லாம் விளாட ரொம்ப லேட் ஆகுது. ஸோ ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரீட்ரைக்கு போயிருக்கோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அமாங்கஸ் வேணுமா இல்லை ரோப்ளாக்ஸ்லேயே வேறு ஏதாச்சும் கேம் விளாண்டா நல்லாயிருக்கும். எனக்கு ரோப்ளாக்ஸ் நேற்றுக்கு தான் கற்றுக்கிட்டேன் அது எப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்ன கேம் இருக்குது, இது விளாண்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கேம் தெரிஞ்சால் கமெண்ட்டாக பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் 200 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்பவே உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் தேவையாக தான் இருக்குது. பட் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் டெஃபினட்டாக வந்திருக்குது. நீங்கள் கொடுத்த சப்போர்ட், கமெண்ட்டு எல்லாமே தான். ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பெருசாகிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஸோ எஸ், இங்கே திருப்பி ரெட் லைட் க்ரீன் லைட் வந்துருச்சு. ஸோ க்ரீன் லைட்டில் தான் இருக்குது. ஓடு 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 நெல் பா. அதுக்குள்ளே ஒருத்தனை போட்டு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அவனை அங்கேயே நிறுத்த வச்சுட்டாங்க நவுந்தவனை. ஸோ எஸ், ரெட்டில் போட்டோம். என்னங்க எத்தனை பேர் நவுந்தாங்க எப்பா. சுற்றி ரெட்டாக இருக்குது, நம்மளை சுற்றி. தப்பிக்கணும் மாப்பிள்ளை தப்பிக்கணும். சரி, நல்ல வேலை, நேரத்துக்கு செத்துருப்போம். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், திருப்பி அதான் சொல்கிறேன். ஸோ அமாங்கஸ் கண்டினியூ பண்ணலாமான்னு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரோப்ளாக்ஸ்லேயே வேறு ஏதாச்சும் கேம் வேணும்னா என்ன கேம் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு ரோப்ளாக்ஸில் வேறு கேம்னு போட்டிங்கன்னா நல்லா தேடிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன கேம் உங்களுக்கு பிடிக்கும், அது மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேம் ரோப்ளாக்ஸில் பிடிக்கும், இதை போடுங்க அப்படின்னீங்கன்னா நான் போடுவோம். அதை விட்டு நம்மளாம் செலக்ட் பண்ணால் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா வேஸ்ட்டு. ஸோ அதுவா இல்லை ரோப்ளாக்ஸே வேணாம் ப்ரோ, நெட்டும் இன்றைக்கி ஹிட் ஆகும். ஸோ ரோப்ளாக்ஸே வேணாம், நீங்கள் அமாங்கஸ் போடுங்கனாலும் ஓகே. ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ இங்கே எஸ் அதில் ஜெயிச்சுட்டு லைட் ஆன் பண்ணிட்டோம். எஸ், லைட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஸோ தேவையான ஒரு கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து தேவை. ஸோ நான் போஸ்ட்டை போட்டு விட்றேன், நீங்கள் பார்ப்போம் எவ்வளோ பேர் எதுக்கு ஓட் பண்ணுறீங்கன்னு. மோஸ்ட்லி அமாங்கஸ் போடுறது நல்லாயிருக்கும் ஓரளவு. ஆனால் அது போக போக கொஞ்சம் மோசமாகிருந்துச்சி, போராயிரும். ஸோ ஓகே, சப்போஸ் அமாங்கஸ் கேம் ப்ளே வேணுன்னா அதை நம்ம எபிசோடாக கொண்டு போகலாம். ஆனால் ரோப்ளாக்ஸ் உங்களால் அப்படி கொண்டு போக முடியாது. லைக் அதெல்லாம் எப்படி உங்களால் சர்வைவல் விளாட்லாம். ஆனால் அது ஷூட்டிங் கேம்ஸ் இங்கே விட மாட்டாங்க. ஷூட்டிங் கேம்ஸ் இஸ் நாட் அலவுடு. ஸோ விட மாட்டாங்க. ஆனால் அமாங்கஸ் சொன்னீங்கன்னா அமாங்கஸ் உங்களுக்கு ஒரு எபிசோட் மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் அழகாக அமாங்கஸை வச்சுக்கலாம். அமாங்கஸ் தான் என்னையை பொறுத்தளவு. இல்லை நீங்கள் பரவாயில்ல ரோப்ளாக்ஸே போடுங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு அடி வாங்காமல் சுற்றிட்டே இருக்கோம். அது ஒரு ட்ரிக்கு, அது வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல சுற்றிட்டே இருங்க. யார் ஓங்கி வீசினாலும் அதுக்குள்ளே நம்ம சுற்றிட்டே இருப்போம். ஸோ லைட் ஆனாலும் சரி ஆஃப் ஆனாலும் சரி சுற்றிட்டே இருங்க அப்படியே. ஸோ நான் முடிச்சிட்றேன். 2000 years later. ஸோ எஸ், ஒரு வழியாக செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னுமே தான் நமக்கு அடுத்த சேலஞ்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ், இந்த 6 lakhs இந்த இதை தாண்டிட்டா இன்னொன்று வரும். நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுக்கு முன்னாடி. இன்னொன்று வந்து என்ன வரும்னா, நீங்களே கடைசி மட்டும் பாருங்கள். ஸோ கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னா தான் அந்த ட்விஸ்ட்டு தெரியும். ஸோ ஓகே, என் ஏஜ் என்னன்றதை கெஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட சேலஞ்ச் உங்களுக்கு என்னென்னா, என்னோடய ஏஜ் என்னன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்தோ இந்த வீடியோவோட லைக்ஸோட டார்கெட் என்னென்னா 10 likes அண்ட் 5 comments டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு லைக்காக போட்டு பாருங்கள். வீடியோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் பட்டனை போட்டு விட்டு பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணும், அமாங்கஸ் விளாடணுமா ரோப்ளாக்ஸ் விளாடணுமான்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை ஆனால் சொல்லிக்கிறேன், அமாங்கஸ்னால் சீரியஸாக கொண்டு போகலாம். பட் ரோப்ளாக்ஸ் உங்களால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதே அதில் எபிசோட் மாதிரி கொண்டு போகிற மாதிரிலாம் இருக்காது அதில். ஸோ அமாங்கஸ் தான் என்னை பொறுத்தளவு பெட்ரு. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதான் என்னோட சேலஞ்சு. ஸோ இதில் தான் பண்ணுறோம் அவுட் ஆகணும். ஸோ இந்த தடவை கரெக்டாக அதை பண்ணிடணும். ஸோ 10 likes and 5 comments guys, கமான் லைக்காக போட்டு விட்டு பாருங்கள். ஸோ லைக்காக போட்டு விட்டிங்கன்னா தான் அந்த மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் வரும். ஆர்ட் வீடியோஸும் வராமலாம் இருக்காது. அதுலேயும் சேலஞ்சர் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னா 3 ரேண்டமான கலர்ஸ் கண்ணை மூட்டு எடுத்தேன். அது வந்து பிங்க்கு, ரெட்டு, க்ரீன் வந்துச்சு. ஸோ அதை வச்சு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நான் பார்த்து வரைஞ்சிக்கிட்டேன். ஆனால் அதில் வேறு கலர் கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம எடுத்து 3 கலர் வச்சு தான் நான் எடுத்தேன். அது ரொம்பவே க்ரியேட்டிவாக நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ஒரிஜினலை விட க்ரியேட்டிவாகவும் இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கார்டில் கொடுக்குறேன், மேலே பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இங்கே நம்ம ஈஸியாக வின்னாக போட்டு விட்டோம். எப்படா ஓப்பன் ஆகும்னு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ பார்ப்போம் கைஸ், பார்ப்போம். ஸோ எஸ், ஜெயிச்சிட்டோம். மிங்கிள் இதுதாங்க கஷ்டம். என்னன்னா இந்த இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து நின்றுக்கணும். டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணி விடாங்க. அப்போ வந்து அது சொல்லும் கோ டு த ரூம் வித் 4 பீப்புள்னு சொல்லுவோம். அந்த 4 பீப்புள் இருக்கிற ரூம்குள்ளே நம்ம போனால் தான் உயிரோடு இருப்போம், இல்லைனா அப்படியே செத்துருவோம். ஸோ தான் சேலஞ்சு. கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணும்போது எத்தனை பேர் அது இருக்க சொல்லுதோ அத்தனை பேர்த்து கூட வந்து இருக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், குரூப் ஆஃப் 3 3 பேர் இருக்க ரூம்குள்ளே போகணும். பாருங்கள், அங்கே நிறைய பேர் போகிறாங்கன்னு டக்கு டக்குன்னு நம்ம போயிடணும், இல்லைனா அவ்வளோதான். எஸ், என்ட்ரு ஆகிட்டோமா? ப்ரோ என்ட்ரு ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ. அப்பா ப்ரோ, யாருமே இல்லை ப்ரோ இங்கே. ஆஹா, சோழிய கழுதுறேன் நான். ஐயோயோ, அடைச்ச தோத்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எஸ், நம்ம தோத்துட்டோம். ஸோ அவ்வளோதான். அடுத்த தடவை பார்க்கலாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அமாங் அஸ் சீரிஸா இல்லை ரோப்ளாக்ஸான்றதையும் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஸோ பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.